சிண்ட்ரெல்லா கதை. ஒரு ஏழைப் பெண்ணான சிண்ட்ரெல்லா தனது கொடூரமான மாற்றாந்தாய் மற்றும் பொறாமை கொண்ட 2 சகோதரிகளுடன் வாழ்ந்தாள். அவர்கள் சிண்ட்ரெல்லாவை ஒரு வேலைக்காரியைப் போல நடத்தினார்கள். ஒருநாள் இளவரசனின் நடன விருந்துக்கு அழைப்பு வந்தது. ஆனால் சிண்ட்ரெல்லாவை மட்டும் போக அவர்கள் அனுமதிக்கவில்லை. துக்கத்தில் அழுதபோது ஒரு தேவதை அன்னை தோன்றி மந்திரத்தின் மூலம் அவளுக்கு அழகான ஆடையையும் கண்ணாடிச் செருப்பையும் கொடுத்து விருந்துக்கு அனுப்பினார். ஆனால் இரவு 12 மணிக்குள் திரும்பி வரவேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். விருந்தில் இளவரசன் சிண்ட்ரெல்லாவின் அழகில் மயங்கி காதல் கொண்டான். நேரம் போனது தெரியாமல் மணி 12ஐ அடிக்க ஆரம்பித்ததும் சிண்ட்ரெல்லா அவசரமாக ஓடினாள். அப்போது அவளது ஒரு கண்ணாடிச் செருப்பு படிக்கட்டில் கழன்று விழுந்தது. அந்தச் செருப்பைக் கண்ட இளவரசன் அதன் உரிமையாளரையே மணப்பதாக அறிவித்தான். நாடு முழுவதும் தேடப்பட்டபோது அந்தச் செருப்பு இறுதியாக சிண்ட்ரெல்லாவின் காலுக்குச் சரியாகப் பொருந்தியது. இளவரசன் அவளை அடையாளம் கண்டு திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.